ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்முடைய சேலம் யோகநாத் குறிச்சி அவர்கள் வந்திருக்காங்க. அதாவது இவருடைய தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்லி இப்ப வராகி சக்தி படத்துல யோக வராகி சக்தி படத்துல மகாலட்சுமி பூஜை நடந்துருக்கு. மகாலட்சுமி பூஜைனா சாதாரண யோக கனகலட்சுமி செல்வத்தை வாரி குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் எது அப்படின்னா மகாலட்சுமி தான். அதுல யோக கனகலட்சுமி அப்படின்ற ஒரு தெய்வத்தை உபாசனம் இதை பண்ணி இப்போ அவங்க 40 நாள் பூஜை பண்ணி அது விக்கிரகம் வச்சு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு பூஜை. அது போல ஆன்மீகம் தியானம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இப்ப அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. ஐயா இப்ப மதம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, தியானம்னா என்னன்ற விஷயத்த நம்ம ஒரு 10 நிமிஷம் அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக பொன்னாடி பொருத்தி கவனிக்கிறோம். கரகோஷம் எடுத்துங்க பார்ப்போம். கரகோஷம் எழுப்புங்க, கரகோஷம் எழுப்புங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க, இல்லைனாலும் விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ முக்கியம் இல்ல, போதான் முக்கியம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா ஏழுமலை ஐயாவை வணங்கி, ஏழுமலை ஐயாவுக்கு உதவிகரமாக இருக்கும் வெள்ளையன் ஐயா வணங்கி, இங்கு வந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி, இந்த 32வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி சேனல் மூலமா பார்த்து கொண்டிருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆன்மீக யோக பரிகாரங்கள் கொடுத்திருக்காரு. யாருக்கா பரிகாரங்கள் வேணுமா? அள்ளி அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டாரு. தாந்திரிக பரிகாரத்தை அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டாரு. சரி, இருந்தாலும் நம்ம கொடுத்த தலைப்புல விஷயம் பேசலாம். யாராவது சனி நட்சத்திரத்துல சனிக்கிழமை யாராவது பிறந்திருக்கீங்களா? இங்க சனிக்கிழமை சனி நட்சத்திரங்கள் யாரு பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு இயற்கையாவே ஆன்மீகம் சித்திக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு இயற்கையாவே ஒரு சூட்சும ஞானம், மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட துறையில போனாலும் சரி, அமானுஷ விஷயம் ஈஸியா என்ன பண்ணோம். இவங்க எல்லாம் ராகு கேது நட்சத்திரம்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிறதுலே சனி நட்சத்திரத்துக்கு தான் எதிர்கால நிகழ்வுகளை, எதிர்கால விஷயங்களை யாருமே சொல்லி தராம நம்ம இன்ட்யூஷன் பவர் அதிகமா வரக்கூடிய நட்சத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி மற்றும் பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி மற்றும் சனிக்கிழமை பிறந்தவங்க. இவங்களுக்கு இன்னும் நல்ல யோகம் வேலை செய்யணும், அதாவது இந்த ராஜ யோகம் அப்படிங்கறத வேலை செய்யணும் அப்படின்னா யார வழிபாடு செய்யணும் தெரிஞ்சவங்க சொல்லலாம். சரிங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல அமானுஷம், நல்ல ஞானம் வேலை செய்யணும்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சாட்சாத் சிவபெருமான் தான். சிவனை வழிபட 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 ஆனா சிவன் மேல இல்லாத ஒரு பற்று உங்களுக்கு அதிகமாவே வரும். இப்ப பெருமாள் கோயிலுக்கு போறோம், ஆஞ்சநேயரை கும்பிடுறதெல்லாம் ஒரு பரிகாரத்துக்காக கும்பிடுறது. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், இந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், இந்த மாதிரி வழிபாடுகள், சிவன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சில பேர் இருக்கும். இங்க அப்படி இல்ல, எனக்கு சிவன் எல்லாம் பிடிக்காது, சிவனை நான் வெறுப்பவன் சொல்றவங்களுக்கு தான் ஆஞ்சநேயர். ஏன்னா ஆஞ்சநேயர் யாருடைய அம்சம்? சிவனுடைய அம்சம் தான் ஆஞ்சநேயர். அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க, சிவன் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க கட்டாயம் சிவனுக்கு போய் உங்க கைகளால, எந்த கோயில் இருந்தாலும் சரி, உங்க கைகளால ஒரு சந்தனம் அரைச்சு கொடுக்கலாம், புனுகு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், அரகஜா வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லையா உங்க கையால விபூதி வாங்கிட்டு போய் அந்த கோவிலுக்கு கொடுத்து அதை மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதான் விட்டுருங்க. வில்வத்துக்கு சொல்ல வரல, இந்த சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் மட்டும் இல்ல, சனி கொடுக்கக்கூடிய அந்த செல்வம், ஞானம், யோகம், உங்களுடைய கர்மாவுக்கு என்ன சம்மந்தப்பட்டது இருக்கோ அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது அற்புதமான விஷயம் கிடையாது. எல்லாமே யோகிகள் பயன்படுத்தின பரிகாரம் தான், அவங்க புதுசா பயன்படுத்தல. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எல்லா யோகிகளும் சிவபெருமான் வழிபாடுகள் சூட்சமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த புனுகை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜவ்வாது, அரகஜாலாம் அருமையா சிவன் கோயில் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. நல்ல விபூதி வாங்கிட்டு போய் என்ன பண்ணோம், நம்மளால முடிஞ்சப்ப என்ன பண்ணோம், கொண்டு போய் மக்களுக்கு அந்த சிவனுக்கு கொடுத்து அதை அபிஷேகம் பண்ண சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது, பேரு கொஞ்சமா வாங்கிட்டு அது மக்களுக்கு கொடுக்க சொல்லணும். இப்படி கொடுக்க பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். கொஞ்சம் இதுல யாராவது கண்டாந்த நட்சத்திரம் யாராவது பிறந்திருக்கீங்களா? கண்டாந்த நட்சத்திரம் ஏதாவது தெரியுமா? கண்டாந்த நட்சத்திரம் எதுன்னு தெரியுங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
இதுல வரக்கூடிய முதல் 24 நிமிஷம், அதுக்கு பின்னாடி 24 நிமிஷம், கேட்டையில 24 நிமிஷம், மூலத்துல 24 நிமிஷம், அஸ்வினி ரேவதி மகம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்துல லக்னமாவோ அல்லது ராசியாவோ இருந்துட்டா, யாருக்கா இருக்கா இருந்தா சொல்லுங்க. லக்ன புள்ளி கட்டாயம் நீங்க இந்த மாதிரி யாருக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நடக்கிற திசைநாதன் இந்த மாதிரி கண்டாத தோஷத்துல இருந்தா அற்புதமான கண்கண்ட ஒரு கோவில் இருக்குது. வடகண்டம்னு ஒரு கோயில் இருக்குது, ஏ தெரியுமா? வடகண்டம், வடகண்டம்ங்கிற கோவில் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. வடகண்டம் பேரே வடகண்டம் தான். அது சிவனுடைய ஆலயம். அந்த சிவ ஆலயத்துக்கு போய் நீங்க வழிபாடு செய்யறப்ப அந்த கோயிலுக்கு முக்கியமா என்ன கொடுக்கணும்னா சந்தனம் கொடுக்கணும். சந்தனங்கள் நீங்க வாங்கிட்டு ஒரு கடையில் நிறைய விற்கிறாங்க இப்ப சந்தனம்லாம். ஒரிஜினல் காதி கிராஃப்ட் போனா நல்ல சந்தனம் எல்லாம் கிடைக்குது. வாங்கிட்டு போய் அந்த சந்தனத்தை அரைச்சி கொடுங்க, அரைச்சி சாமிக்கு தடவுங்க, இல்ல சாமிக்கு கொடுத்து சந்தன கட்டையை கொடுத்துட்டீங்கன்னா இந்த கண்டாந்த தோஷத்தை வரக்கூடிய பாதிப்புகள் முழுமையா நீங்க. திருவாரூர்ல இருந்து சந்தியில இருக்கும்போது புரிஞ்சுட்டீங்களா? அந்த சந்தியில மாட்டி ஒரு லக்ன புள்ளி இருந்தாலோ சந்திரன் இருந்தாலோ நடக்கின்ற திசைநாதன் இருந்தாலோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே இந்த புணர்ப்பு தோஷம் தெரியும். புணர்ப்பு எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எந்தெந்த கிரகம் சேர்ந்தா புணர்ப்பு? ஊட்டரை வச்சிருந்தா கரெக்டா சொல்லுங்க. சந்திரன் சனி சேர்ந்தா புணர்ப்பு. புணர்ப்பு எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா? எந்த புணர்ப்பு என்ன செய்யும் ஐயா? சரி, அடுத்து சரிங்க. இங்க யாருக்காவது புணர்ப்பு இருக்குதா? புணர்ப்பு தோஷம் எல்லாருமே சொல்றான். ஐயோ சிவன் அந்துக்குள்ள போல. ஐயா ஐயா அப்படியா? அப்ப நான் கட் பண்ணிக்கிறேன், விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே, நான் அதை கவனிக்கல. இல்ல நான் அவர் என்ன தலைப்பு போட்டா கூட எனக்கு தெரியல. நான் அவர் கூப்பிட்டாரு கிளம்பி வந்துட்டேன். உடம்பு சரியில்லை கூட அவர் கூப்பிட்டாரு கிளம்பி வந்துட்டேன். இல்ல நீங்க எதுனாலும் சொல்லுங்க, நான் அதுக்குள்ள வரல. புணர்ப்பு தோஷமோ புணர்ப்பு சனி சந்திரன் சேர்க்கை அப்படியே எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் சனி சேர்க்கை இருக்குதோ அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல யாராவது கட்டாயம் ஆன்மீக துறையில, அமானுஷ துறையில, மருத்துவத்துறையில கட்டாயம் வருவாங்க. யாரா வந்திருக்காங்களா? யாருக்கா சனி சந்திரன் சேர்க்கை இருக்குதா? எப்படியோ நான் பார்த்தாலும் சரி, நம்மளது பார்வை சேர்க்கை தான். இங்க நட்சத்திரத்துக்குலாம் நம்ம போல. ஓகேங்களா? சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் பார்வை, இது ரெண்டு இருக்குதா? அந்த குடும்பத்தை என்ன வரும்? ஆன்மீகம், அமானுஷ்யம், மருத்துவம், இந்த 3 வரும். நீங்க நோட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் எடுத்து பாருங்க. இல்ல பாருங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு அந்த குடும்பத்துல யாருக்கு என்ன வரும்? அவங்களுக்கு வராது, அந்த குடும்பத்துல யாருக்காவது இது கட்டாயம் வரும். இப்ப சனி சந்திரன் எங்க கை வைக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரை குடும்ப வாழ்க்கையில தான் திருமணத்தை தான் கை வைக்கும். பொதுவா திருமணத்தை கை வைக்கன்னு சொல்றோம். ஆனா அது எதனால காரணம், அது என்ன காரணம் தானே அது மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வரணும்ல. சனி சந்திரன் சேர்ந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுமா? அந்த மாதிரி சனி சந்திரன் குறிப்பா பிரசன்ன மார்க்கத்துல தான் சொன்னாங்க. எங்க சொன்னாங்க? பிரசன்ன மார்க்கத்துல சனியும் சந்திரன் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க அந்த குடும்பத்துல ஒரு பெண்மணிக்கு செய்த துரோகம் தான், கல்யாணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையில கெடுத்த தோஷம் தான் அந்த புணர்ப்பு தோஷம் வருது. பிரசன்ன மார்க்கத்துல அகத்தியர் நாடியில அகத்தியர் பிரசனத்துல இருக்குது. ஜாதகத்துல அவங்க சொல்ல கிடையாது, பிரசனத்துலதான் சொன்னாங்க முன்காலத்துல. அப்ப அந்த முன்காலம் சொல்லும்போது அந்த பாவங்கள் அந்த பையனுக்கு திருமண வாழ்க்கையை கைய வைக்கும், திருமணம் நடக்காம கொண்டு போயிடும், கல்யாணம் நிச்சயம் பண்ணி நின்று போயிடும், இல்லைன்னா கல்யாணம் ஆகிட்டு என்ன பண்ணோம், ஒருத்தனை வளரவே விடாது, இது மாதிரி எல்லாம் கொண்டு போகும். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, அதுக்குதான் சொன்ன வந்தாங்க, அவங்களுக்கு சிவ வழிபாடு தான் அதிகமா முன்னிறுத்தினாங்க.
அகத்தியருடைய நாடியில பாத்தீங்கன்னா பிரசந்தம் பாத்தீங்கன்னா சனிச்சந்திரன் சேர்க்கைக்கு சிவ வழிபாடு நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறத அதிகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சிவ வழிபாடு செய்ய என்ன ஆகுங்க? கஷ்டம் வந்துருமா? சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தா யாருக்கா இருந்தாலும் நீங்க வந்து சிவ வழிபாடு பண்ண சொல்லுங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, கருப்பு திராட்சை எல்லாத்துக்கும் தெரியும் தானே? கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், அந்த சனிச்சந்திரன் சேர்ந்திருக்கவங்களுக்கு போய் படைச்சு 4 பேருக்கு கொடுக்க சொல்லுங்க. அந்த திருமண காரியத்தோட தடை வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். எழுதிக்கலாங்களா? எழுதிக்கிறீங்களா? முடிஞ்சா எழுதிங்க, விருப்பப்பட்டா எழுதிங்க. என்ன எழுதுனா? கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், இதெல்லாம் அகத்தியர் நாடியில இருக்குது. அகத்தியருடைய இதுல இருக்குது, குறிப்புல பிரசு நாடில்னா இந்த நாடி ஜோதிடம்னா அது அகத்தியர் நாடியில இருக்குதுலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது மாங்கல்ய தோஷம் எல்லாருக்குமே வருது. அது நிறைய காரணம் இருக்கு, அதுல ஜோதிட விதிகள் இருக்குது. மாங்கல்ய தோஷத்துக்கு நீங்க எப்படி பரிகாரம் சொல்லுவீங்க? இப்ப தாந்திரிக பரிகாரங்கள் விட்டுருங்க, ஒரு இறை வழிபாட்டு பரிகாரங்கள் என்ன செய்வீங்க? ஐயா திருமங்கலக்குடி சார், கந்தர ராஜகோமம் ஓகே. நான் கேட்கறது வந்து மாங்கல்ய குற்றம், ஒரு ஜாதகத்துக்கு மாங்கல்ய குற்றம் இருக்கும்போது என்ன ஆகுங்க? அந்த பொண்ணுக்கு கணவன் கூட வச்சிருக்காரு. இப்ப மாங்கல்யத்தை தூக்கி போட்டாலோ இது ஆயிட்டாலோ ஒரு பரிகாரம் தான் இருந்தாலும் கூட என்ன செய்யும்? கணவனோட வாழ விடாது. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு கையில வருது, நான் எனக்கு ஒரு வந்துச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து 28 வயசு தான் ஆகுது. இப்ப சின்ன வயசு வரை என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா பாத்துங்க, ஏற்கனவே 2 கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆகி 3வது கல்யாணம் வந்து பாக்குறாங்க 28 வயசுக்குள்ளார. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரு அற்புதமான கண்கண்ட கோவில் இருக்குது. அதுதான் துவாக்குடி பக்கத்துல இடையாற்று மங்கலம் இருக்குது. லால்குடி பக்கத்துல, சாரி, லால்குடி பக்கத்துல இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரன் பேரு, சிவன் பேரு. இடையாற்று மங்கலம், ஆமா, மாங்கல்யேஸ்வரர் தான் கோயில். ஏன் அந்த கோயில் சொல்ற மாங்கல்ய தோசைன்னா, நம்ம எல்லாருமே மாங்கல்யம் கொடுப்போம் இல்லையா? அந்த மாங்கல்யம் கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு மகரிஷி இருக்கிறார். நம்ம மாங்கல்யம் பண்றப்ப என்ன பாட்டு, என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. ஆனா உண்மையான அர்த்தம், அந்த மாங்கல்யத்துக்கு ஒரு மகரிஷி இருக்கிறார். அந்த மகரிஷி இருக்கக்கூடிய கோவில் தான் அந்த இடையாற்று மங்கலம். அந்த மகரிஷி பேரே மாங்கல்ய மகரிஷின்னு தான் பேரே அவருக்கு. அவர் பேர் என்ன? மாங்கல்ய மகரிஷி இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இடையாற்று, லால்குடி பக்கத்துல இடையாற்று மங்கலம் கோயில். எப்பேற்பட்ட உங்களுக்கு வந்து மாங்கல்ய குற்றம் வந்தாலும், ஒரு பொண்ணு கழுத்துல தாலியே ஏற மாட்டேங்குது அப்படின்னாலும் கூட அந்த கோவில போய் அந்த மாங்கல்ய மகரிஷியை நீங்க வழிபாடு செய்யும் போதோ, அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்யும் போதோ, இந்த பொண்ணுக்கு தான் மாங்கல்யம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கட்டுதானே? அதனால வந்து அந்த பெண்களுக்கு யாருக்கெல்லாம் மாங்கல்யம் ஏறலையோ அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ண சொல்லுங்க. யாருக்கெல்லாம் கணவனே அமையல, ரொம்ப ஒரு வாழ்க்கை ரொம்ப சூனியத்துள்ள இருக்குதோ, அந்த மகரிஷிக்கான மந்திரம் தான் அந்த மந்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப எல்லாருமே அச்சதை போடுவாங்க தெரியும் தானே? அச்சதை யாரு கலக்கணும்? ஐயரா, பூசாரியா, நாம்பளா? அச்சதை யாரு கலக்கணும்? சுமங்கலி தான் கலக்கணும். முறையா யாரு கலக்கணும்? இப்பெல்லாம் யாரு பூசை பண்றவங்கள கலக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவறுதான். ஒரு குடும்ப விசேஷம்னா யார் அச்சதை கலக்கணும்? 60 வயதை கடந்த கணவனோடு இருக்கின்ற பழுத்த சுமங்கலிகள் கையை வச்சாதான் அந்த அச்சதைக்கு வந்து சக்தி கிடைக்கும். வேற யாரு கலக்கினாலும் சக்தி கிடையாது. வேற மஞ்சள் அரிசி தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப அச்சதை அப்படின்னா முனை முறியாத பச்சை அரிசி, மஞ்சள், கொஞ்சமா குங்குமம் கலக்கணும். என்ன கலக்கணும்? இதெல்லாம் அகத்தியர் குறிப்பு தான், ஏன் குறிப்பு இல்ல, அகத்தியர் கொடுத்த குறிப்புல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 3ஐயும் கலந்துதான் அந்த அரிசி கலந்து யாரு கலக்கணும்? பழுத்த சுமங்கலிகள். அவங்க மனசார இது பண்ணி அந்த அரிசி வச்சு, அரிசியோட மல்லிகைப்பூ கொஞ்சம் போட்டு வச்சு அச்சதை யாருக்கெல்லாம் கொடுக்கணும். இப்ப யாரு கலக்கிட்டு இருக்கிறா? எல்லா சரத்துல என்ன பண்றாங்க? கல்யாணம் ஆகாதவெல்லாம் கலக்கிட்டு இருக்காங்க உட்காந்து.
புரிஞ்சுங்களா? அது கட்டாயம் நமக்கு தொந்தரவை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி கொடுக்கும்? அந்த அரிசி போடுறது எதுக்கு போடுறாங்க? அது வாழ்த்துக்கும் போடலாம், கிடதுக்கும் போடலாம். மல்லிகைப்பூ. முனை அறியாத முனை முறியாத பச்சரிசி, மஞ்சத்தூள், கொஞ்சமா குங்குமம் கண்டிப்பா மிக்ஸ் பண்ணணும். 60 வயதை கடந்தவர்கள் கணவனோடு இருந்த சுமங்கலி இருந்தா, யாராவது உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல ஓரையா பார்த்து அரிசியை கையில கொடுத்து நல்லா கலந்து கையில வச்சுக்கிங்க. அந்த அரிசியை எடுத்து நீங்க டேபிள்ல வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் எனர்ஜி எதுல இருக்குன்னா எல்லாம் நிறைய பொருள்ல இருக்குது, அது நிறைய தத்துவம் இருக்குது. ஆனா மஞ்சள்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது. மஞ்சள்ல கந்தக சக்தி அதிகமா இருக்குது. ஏன் பெண்களை மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க? ஆனா இப்ப இருக்கிற மஞ்சள் தலை என்ன ஆகுது? இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? மஞ்சள் என்ன பண்ண வாங்கி அதை முறையா அரைச்சு, ஏன் அதை சொன்னாங்க மஞ்சள் கலந்து குளிக்க சொன்னாங்கன்னா, நிறைய துர் ஆன்மாக்கள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த காலத்துல இந்த காலத்துல வேத காலத்துல சொல்லி பாத்தீங்கன்னா செய்வினையை தாண்டி இந்த துர் ஆன்மாக்கள் தான் நிறைய பரிகாரம் சொன்னது. பெண்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னது காரணமே அந்த துர் ஆன்மாக்கள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுதான். அதனாலதான் மஞ்சள் கலையை குளிக்க சொன்னாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கலாம், அது பல காரணங்கள் இருக்கலாம். அப்ப மஞ்சளுடைய காரணம் வந்து அது கந்தக சக்தி அதிகமா இருக்குது. என்ன சக்தி அதிகமா இருக்குது? கந்தக சக்தி. ஒரிஜினல் மஞ்சளுக்கு இப்ப மஞ்சள் கிழங்கு சொன்ன பாத்தீங்கன்னா, நீங்களே மஞ்சள் கிழங்கு வாங்கி அதை அரைச்சிக்கிட்டு சாமி முன்னாடி எடுத்து வச்சு கும்பிட்டு வீட்டுல கூடிய பெண்கள் வந்து தலை குளிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? மைண்ட் எப்படி இருக்கும்? நீங்க ஒரிஜினல் மஞ்சள் குளிச்சு பாருங்க, அன்னைக்கு மைண்ட் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும். குடும்பத்துல சண்டை குறையும். அப்ப பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா ஆண்களும் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய சூழ்நிலை அவங்க நல்ல ஒரு வருமானத்தோட இருப்பாங்க. அவங்களும் எப்படி இருப்பாங்க? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? பெரிய கருத்து வேறுபாடுகள் வராது. ஈகோ தலை தூக்காது. மஞ்சள் அவ்வளவு சக்தி இருக்குது. மஞ்சள் என்ன ஆயிரும்? குடும்பத்துக்கு கூடிய ஈகோ, நீ பெரியோ நான் பெரியனாங்கிற பிரச்சனை கட்டாகும். கொடிய வார்த்தைகள் பேச வராது. அவ்வளவு விஷயம் கொடி கெட்ட வார்த்தையில பேசுறாங்க பாத்தீங்களா? அங்க மஞ்சள் குளிக்க சொல்லுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஏதோ ஒரு சக்தி அவங்க லாக் பண்ணும். ஒரிஜினல் மஞ்சளா இருந்துச்சுன்னா வந்துருச்சுங்களா? அப்ப அந்த மஞ்சளுக்கு என்ன சக்தி இருக்கு? கந்தக சக்தி இருக்கு. அதனாலதான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா பெண்களுக்கு நல்லதுங்கிறத கட்டாயமாக்குனாங்க. பெண்கள் கட்டாயமா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆண்களுக்கு ஒன்றும் சொல்லாம போயிட்டாங்களே. ஆண்களுக்கு ஏதாவது இருக்கும்ல, ஆண்களுக்கு பேய பிடிக்காதா? ஆனா என்னன்னா ஆண்களை பேய் பிடிக்கவே பிடிக்காதா? நீங்க சொல்லுங்க, உங்களதான். அதுக்குள்ள வரல, அது வேற. அப்ப ஆண்களுக்கு இப்ப பெண்களுக்கு ஒன்று இருந்தா ஆண்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த காலத்துல மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க உங்க வீட்டு பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அது விடுங்க, அரப்பு தேய்ச்சிக்கிறது எல்லாரும் தான் குளிக்கிறது. காதுல கடுக்காம போடுவாங்க. ஒரு சில இதுல வந்து காதுல கடுக்காம போட்டா ஆன்மாக்கள் என்ன பண்ணிடும்? பக்கத்துல வராது. அது வர்ம புள்ளியை தூண்டுது, அது ஞானத்தை கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரியவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுல 10 காரணம் இருக்கும். அதுல ஒரு காரணம் நீங்க 3ல கூட போட்டு இங்க கூட மிஸ் பண்ணி இங்க கூட ஒரு கடுக்காம போட்டுங்க. ஆனா 2 காதலையும் கடுக்காம போடணுங்கிறது அதுல அறிவு விருத்தி இருக்குது, ஞான விருத்தி இருக்குது, வர்ம புள்ளியை தூண்டுது, உடலுக்கு சக்தி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்களுக்கு என்ன செய்யுங்க? அற்புதமான முறையில அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வராது. நீங்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் வராது, நெகட்டிவ் சக்தி அவங்க அட்டாக் பண்ணாது. அவங்க பாசிட்டிவா இருப்பாங்க. மைண்டு நல்லா வேலை செய்யும். மைண்ட் டியூன். நீங்க பாருங்க, வடநாட்டுக்காரங்க எல்லாம் மேக்சிமம் என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க பாத்துருக்கீங்களா? காலை கடுக்காம போடுறாங்க. அவங்கள பாருங்க, அவங்க தொழில கவனமா இருப்பாங்க. வேற எப்படி சிந்தனைகள் இருந்தாலும் எதெல்லாம் இருப்பாங்க? தொழில் 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 தான் இருப்பாங்க. அவங்க ஃபண்டை சில ஃபாலோ பண்ண நிறைய இருக்கு. அப்ப கடுக்காங்களுக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது. கடைசியா ஒண்ணு சொல்லி மட்டும் நிறைவு பண்றாங்க. பாதாளத்துல கடை வைக்கலாமா வைக்க கூடாதா? வாஸ்து பாக்குற நீங்க சொல்லுங்க, யார் வாஸ்து? நம்ம ஓகே இல்ல, நான் இப்ப போனவா ஒருத்தர் போயிருந்தேன். அவர் கடை பூரா பாதாளத்துல தான் இருக்குது. நான் இது கேட்டேன், ஏன் நீங்க பாதாளத்துல வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. அது நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது வந்து கட்டாயமா நான் சொல்றேன்.
ஆனா பாதாளத்துல இப்ப வாச ஐயா, கடை ஒரு பெரிய கடை இது இருக்குது, அடியில கடை கடை இருக்குது, வைக்கலாம் வைக்க கூடாதா? அதுக்கு கீழே யார் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 11 கடை வச்சிருக்காரு. 11 கடையும் பாதாளத்துல தான் வைக்கிறாரு. எப்படி? அவரு தான் வச்சிருக்காரு. இது மார்வாடி, நான் வச்சிருக்கிறது மார்வாடி. ஓகேங்களா? ஐயா அது எனக்கு தெரியாது. நீங்க இப்படி கேட்டா அப்படி போறல, நான் அதுக்குள்ளார வரல. ஆனா எனக்கு இது தெரியாது. ஓகேங்களா? நான் தெரிஞ்சதை கேட்டு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? தீய சக்தி எல்லாருமே எல்லாமே 11 கடை வச்சிருக்காரு. அவர் சொன்னது எனக்கு, அவர் வந்து இப்போ ஒரு 18 வருஷமா வர தெரியும் எனக்கு. 18 வருஷமா அதே கடை தான் வச்சிருக்காரு. அதுவே பிரான்ச் நிறைய வச்சிருக்காரு. டெல்லியில கடை இருக்குது, கல்கட்டால அவங்களுக்கு கடை இருக்குது. சரிங்களா? சாதாரணமா இருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா அவர் இருக்காரு. அவர் வைக்கிற போற கடையெல்லாம் எப்படி எல்லாமே பாதாளத்துல. அவர் சொன்ன காரணம், லட்சுமி பாதாளத்துல தான் இருக்கிறா, பல பேத்துக்கு தெரியாது. லட்சுமி எங்க இருக்கிறா? பாதாளத்துக்குள்ளதான் லட்சுமி இருக்கிறா அப்படின்னு அவருடைய கான்செப்ட். அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது எனக்கும் தெரியாது. ஆராய்ச்சி பண்ணுங்க. இது வந்து ஒரு ஆராய்ச்சி தான். ஏன்னா அவர் ஒரு கடை வச்சா பரவாயில்ல, 11 கடையும் பாதாளம் வைக்கிறார். அற்புதமான வளர்ச்சி. ஓகேங்களா? அப்ப இது வந்து நம்ம நேர காலம் எப்படின்னு தெரியாது. ஆனா அவர் தேடுற கடையே பாத்தீங்கன்னா, எங்க அடியில அடி இருக்குதோ, சின்ன கடையா இருக்குதோ, எதெல்லாம் மேக்சிமம் அடியில தான் தேடுறாரு. அவர் வந்து 14 கடை இருக்குது. 14 கடையில 11 கடை அண்டர் கிரவுண்ட் கடை தான். 3 கடை மட்டும்தான் வெளியில வச்சிருக்காரு. அந்த 3 கடையில அவர் வியாபாரம் இல்லை. அந்த எதிர்பார்த்த வியாபாரம் கிடையாது. அவர் சொல்றது, பாதாளத்துல கடை வச்சா விட்டுறாதீங்க. நிறைய பேத்துக்கு தெரியாது, உங்க ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. தமிழ் ஆளுங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. வாங்க உங்களை கூட்டிட்டு இல்ல, வாங்க கூட்டிட்டு போறேன். புது பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சிருக்காரு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு 4 பொட்ட பிள்ளைங்க, 4 பொட்ட பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. மருமகமார் இருக்கிறாங்க. புரியுங்களா? ஒரு சார் நீங்க வாங்க, மார்வாடிக்கு எப்படி இருப்பா நீங்க வந்து பாருங்க. இல்ல அததான் நானும் சொல்றேன், அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் நீங்க எப்படி கேட்டீங்களோ அவரை நான் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டேன். நான் கொஞ்சம் புதக்கமா தான் கேள்வி கேட்பேன். கேட்கும் போது அவரு சொன்ன வார்த்தை தான். ஓகேங்களா? 4 பிள்ளைங்க அக்கிரீங்க, 4 பொட்ட பிள்ளைங்க, 4 பொட்ட பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாரு, பிடிக்கிறாரு. இன்னைக்கு 60 வயசு ஆகுது. இன்னைக்கு கடையில சம்பாரிச்சிட்டு இருக்காரு. டெல்லியில ஒரு கடை, கல்கட்டா ஒரு கடை இருக்குது. ஓகேங்களா? வருமானத்துக்கு குறை இல்லை. அவரு பட அந்த திட்டமிடுதல் உழைப்புங்கிறது ஒரு பக்கம். ஆனா கடை பூரா பாதாளத்துல தான் இருக்குது, அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. இவரு கடை மட்டும் தனியா உள்ள இருக்கும். நல்லா இருக்கிறாரு. அதை போய் கேட்டுதான் இலக்கம் நினைச்சு அவர் சொன்ன ஒரே லாஜிக் தான், பாதாளத்தில் மகாலட்சுமி இருக்கிறார். இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பாதாளத்தை கடை வைக்க நல்லா இருக்கிறேன். இது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கன்னா விட்டுருக்குன்னு அப்பயே என்கிட்ட சொல்லிவிட்டாரு. அப்ப நான் வந்து பேசி முடிச்சுட்டு வந்தேன். இந்த மாதிரி புதிய கருத்துக்களும் நம்ம கிடைச்சத போன வாரம் தான் பேசணும் அவட்ட. இந்த வாரம் மீட்டிங்ல வந்து பகிர்ந்துக்கலாம். செக் பண்ணி பாருங்க, நீங்களும் பார்த்து செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த எப்படி இல்ல அவருடைய ஆராய்ச்சி, எல்லாருமே ஒரு ஆராய்ச்சி தானே. அதுவும் என்னமோ அவர் சொன்னது அந்த மாதிரி எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஐயா ஏழுமலை ஐயாவுக்கு நன்றி. இது உடனே கருத்து கேட்ட உங்களுக்கு நன்றி. ஏதாவது பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா சிறப்பு. மகாலட்சுமி எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சாங்க. சரி, வாழ்த்துக்கள்.